இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. சாம்பாருக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரிட்டுக்கணும். நல்லா கிளறி விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணி கொதித்த பிறகு நல்லா அரிசி அள்ளி போட்டுக்கிட்டு ஊற வச்சு அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் எடுத்து அள்ளி போட்டுக்கணும். நல்லா வேக வச்சு இப்படி ஆன பிறகு கொஞ்சம் நேரம் வச்சு மூடி வச்சு 3 விசில் விட்ட பிறகு சாம்பார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் பருப்பு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, நல்லா வெந்திருக்கா பாருங்கள், நல்லா இருக்கா. இப்போ பருப்பு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அரிசி பருப்பு சாதம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடிஷ் வந்து தயிர், வெங்காயம், மாங்காய், பாண்டியன் ஊறுக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்